ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2010 ரிலீஸ் ஆன டேக்கர்ஸ்ன்ற ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னா, எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, அங்கே எத்தனை செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் சரி, எதுக்குமே அசராமல் உள்ளே பூந்து ஒரு ஆட்டத்தை காட்டி அங்கே இருக்க பணத்தை தூக்கக்கூடிய 5 பேர் அவங்களுக்கு வாண்டடாக ஒரு பெரிய வேலைக்குண்டான ஆஃபரும் மாட்டுது. இந்த 5 பேரும் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக மும்பரமாக போராடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த 5 பேரை பிடிக்கிறதுக்காக ஒரு இன்சும் மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2 கேங்ல கடைசியில் ஜெயிச்சது யாரு? அதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஜெயிக்க போறது யாருன்றதை பார்த்துருவோமா? அப்போ வாங்க சட்டு போட்டு நம்ம படத்துக்குள்ள போயிடுவோம். படத்தை ஓப்பன் பண்ணா ஒரு இன்ஸ்பெக்டரும், அவரோட பேரை நம்ம இன்சுன்னு வச்சுப்போம். அவரோட அசிஸ்டண்டோட பேரை நம்ம பிசின்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் இந்த லோக்கலாக ட்ரக்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, அவங்கள பிடிக்கலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பில்டிங்க்கு கிட்டத்தட்ட அங்கே 40-45 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது. அந்த பில்டிங்க்கு தனித்தனியாக ஒரு 5 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு பேரை நம்ம வச்சுருவோம். முதல்ல ஐவர் கூட்டத்தோட தலைவன், அவரோட பேரு கோடான். 2வது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஆள் தான், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வெறித்தனம் காட்டியிருப்பாருல்ல பால் வாக்கர், அவரே தான். இவரோட பேரை நம்ம பால்னே வச்சுப்போமே. 3வதா ஜாக்குன்னு ஒருத்தவன். 4வதா ஜாக்கோட தம்பி, அவனோட பேரு ஜெஸ்ஸி. இந்த 4 பேரும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டிங்குள்ள தனித்தனியா என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பில்டிங்ல ஏதோ ஒரு ஃப்ளோரை புதுசா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துல கேமராஸ் எதுவுமே இல்லை. அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆக, அப்படியே இந்த பக்கம் இன்சும் பிசியும் லோக்கல் ட்ரக் டீலர்ஸை பிடிக்கலாம்னு போனாங்கல்ல, அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சு கதவை உடைச்சா உள்ள 2 பேர் இருக்காங்க. வந்திருக்கிறது போலீஸ் தான்ன்றது தெரிஞ்சதும் ஒருத்தவன் பிச்சு புடுங்கிட்டு இங்கிருந்து ஓட, இன்ஸ் அவனுக்கு பின்னாலேயே போய் கடைசியில் அவனை லாக்கும் பண்ணிடுறாரு. கூடவே இருந்த பிசியை காணோம். வீட்டில் வர 2 பேர் இருந்தானுங்கல்ல, ஒருத்தவனை தான் இன்ஸ் லாக் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தவன் பிசி ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்ற பதட்டத்தோட இன்ஸ் திரும்பவும் வீட்டுக்குள்ள போனா, அங்க இருந்த பிசியோட சில்லி மூக்கு செதறி போய் கிடக்குது. ரூம்ல இருந்த 2வது அக்யூஸ்ட் பிசியோட மூக்கை உடைச்சிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இதனால பிசி வெறியாகி, இன்ஸ் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, வாங்க போலாம்னு இன்ஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போக, அந்த பக்கம் பில்டிங்ல 4 பேர் என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல மூஞ்சில மாஸ்க், கையில கன்னு, எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம்னு போட்டுக்கிட்டு, இந்த பில்டிங்கோட ஒரு ஃப்ளோரில் பேங்க் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளே பாமை வச்சு கேமரா எல்லாத்தையும் செயலிழக்க வைக்க, அடுத்தது கையில் கன்னோட 4 பேரும் பேங்க்குள்ளே போய் அராஜகம் பண்ணுறானுங்க. கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயின்னு எல்லாரையும் கீழே படுக்க சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ளே போய் லாக்கரில் இருக்க பணத்தெல்லாம் தூக்கி பேக்கில் போட, எப்படியோ பேங்கோட எம்ப்ளாயி கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு யாரும் பார்க்காத டைமிங்கில் அலாரமாக ப்ரெஸ் பண்ணிடுறா. இது வரைக்கும் பில்டிங்கோட கண்ட்ரோல் ரூமுக்கு பேங்க்ல எப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்றதே தெரியாது. இப்போ இந்த பொண்ணு அலாரம் அழுத்தினதுனால அவங்களுக்கு அலர்ட் போக, உடனே கண்ட்ரோல் ரூம்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை சொல்லிடுறாங்க. போலீஸ் இன்னும் 1.5 நிமிஷத்தில் இங்கே வந்துடும். சரி, எடுத்த வரைக்கும் பணம் போதும், வாங்க இதோட இடத்த காலி பண்ணுவோம்னு திருட வந்த 4 பேரும் பேங்க்ல இருந்து பணத்தோட கிளம்ப போறதுதான் போறானுங்களே, சும்மா போனானுங்களா? அதுவும் கிடையாது. வேணும்னே போலீஸை வெறுப்பேற்றுற மாதிரி பேங்கோட சிசிடிவி கேமராவை தாண்டறப்போ டாடா பாய் பாய்லாம் சொல்லி வேணுங்க வெறுப்பேத்த, பேங்க்ல இப்படி ஒரு ராபரி நடக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு நியூஸ் சேனல் குரூப் ஹெலிகாப்டர்ல இந்த பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப ராபரி நடந்த இந்த பில்டிங்கோட டாப்ல நல்லா நலுங்கு வச்ச நாட்டு நத்த மாதிரி செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். அவன் மேலே வந்துட்டு இருந்த நியூஸ் சேனலோட ஹெலிகாப்டரை பார்த்து, இந்த பில்டிங்கில் தான் ராபரி நடக்குது வாங்கன்ற மாதிரி கையால் சிக்னலை காட்ட, அவங்களும் செக்யூரிட்டி தானே கூப்பிடுறான் அப்படின்னு நம்பி இந்த பில்டிங்கோட ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்குறாங்க. இறக்குனதுக்கப்புறம் தான் இந்த நத்தை நியூஸ் சேனல் குரூப்புக்கு ஒரு பெரிய ஆப்பையாக தூக்கி வைக்கிறான். கையில் கண் எடுத்தவன் எல்லாரையும் கீழே படுங்கன்னு சொல்ல, அப்போ தான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. ஐவர் குரூப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் 5வது ஆளே இவன் தான். இவனோட பேர் ஏஜ். போலீஸ் எல்லாரும் பில்டிங்க்கு கீழே எக்ஸிட் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு ராபரி பண்ணவனுங்களை பிடிக்கலாம்னு பார்க்க, இந்த 5 பேரும் தந்திரமான ஒரு பிளானை போட்டு நியூஸ் சேனல் குரூப்போட ஹெலிகாப்டரையே ஹைஜாக் பண்ணிக்கிட்டு, போலீஸ் அங்கே பிஸியாக இருக்க டைமிங்கில் இவனுங்க தப்பிச்சு இவனுங்களோட ஸ்பாட்டுக்கும் வந்துடுறானுங்க. அப்புன்னு ஒன்று பண்ணால் அதை தடையும் இல்லாமல் பண்ணணும்ல. ஸோ திருடிட்டு வந்த ஹெலிகாப்டரோட உதவி முடிஞ்சதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் பாமை போட்டு பறக்க வைக்க, அடுத்து திருடின பணத்தை ஒரே ஆள் மொத்தமாக எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா மாட்டினா மொத்த பணமும் போயிடும். ஸோ அவன் கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு தனித்தனி வண்டியில் ஸ்பாட்டை விட்டு பிரிஞ்சு கலைஞ்சு போக, ராபரியும் சக்ஸஸ், இவனுங்க மாட்டவும் இல்லை. பாரு வா மாஸ்டர் பிளான்ரா இலே அப்படின்னு இவனுங்களை பார்த்து நம்ம பாராட்டிட்டு இருக்க, அப்படியே அந்த பக்கம் ஜெயிலில் இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. படத்தில் இவனோட பேர் கோஸ்ட். இவன் மூஞ்சியும் அப்படி தானே இருக்கு. ஸோ இவன் பேரை நம்ம கோஸ்ட்னே வச்சுப்போம். இவனோட கையில் ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் டேக் போடுவாங்கல்ல, அந்த டேக் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஜெயிலில் இருந்தவனை, ஏம்பா நீ ரொம்ப வருஷமா ஜெயிலில் இருந்துட்ட, ஸோ பரவாயில்ல வெளியே போன்னு
பரோல்ல இவனை வெளியே அனுப்பி வைக்க ரிலீஸ் ஆன கோஸ்ட் நேரா போய் ஒரு ரஷ்யன் கேங்க மீட் பண்றான். அவனுங்களுக்கு கோஸ்ட் யாருன்றதே தெரியல. சோ கோஸ்ட்டை உள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு கோஸ்டோட தலையில கண்ணை வைக்க அந்த இடத்துல அகாஜுகாவை காட்டின கோஸ்ட் தாங்கிட்ட இருக்க கண்ணை எடுத்து ரஷ்யன் கேங்கோட லீடருக்கு முன்னால நீட்டுறான். எப்பா எப்பா இருப்பா, ஏன் இவ்வளவு பதட்டம், கூல், வா சரக்கு சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு ஒரு வழியா கோஸ்ட்டை சமாதானப்படுத்திட்டு என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனைன்னு ரஷ்யன் கேங்கோட லீடர் விசாரிக்க கோஸ்ட்டுக்கு ஜெயிலில் ஒரு டேக் போட்டிருந்தாங்கல்ல கையில், அந்த டேக் எடுத்து லீடர் கிட்ட கொடுத்த கோஸ்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த கேஸுக்காக ஜெயிலுக்கு போனேன். இப்போ நீங்கள் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்ற தகவல் எனக்கு வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஸ்கெட்சை போட்டு கொடுக்குறேன்னு கோஸ்ட் இங்கே பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராபரி நடந்த பேங்க்குக்கு போன இன்ஸு நம்ம ஆளுங்க கொள்ளையடிச்சிட்டு போகிறப்போ சிசிடிவி கேமராவை பார்த்து வெறுப்பேற்றுனானுங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து காண்டானதுக்கப்புறம் பூரா பேரும் மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்ததுனால அவனுங்க யாருன்றது தெரியல. சரி எப்படியும் இவனுங்க பில்டிங்குள்ள வந்து லிஃப்ட் ஏறி தானே ரெனோவேட் பண்ற ஃப்ளோருக்கு போயிருக்கானுங்க. அடுத்து அங்கிருந்து லிஃப்ட்ல ஏறி தான் பேங்க் இருக்க ஃப்ளோருக்கும் வந்திருக்கானுங்க. ஸோ லிஃப்ட்ல யார் ஏறினா யார் இறங்கினா எந்தெந்த ஃப்ளோர்ல இறங்கினாங்கன்றதை அனலைஸ் பண்ணா திருட வந்தவனுங்களை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இப்படின்னு இன்ஸ் ஒரு பிளானை போட அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பில்டிங்கோட கேமரா சிஸ்டமே எப்படின்னா லிஃப்ட்டில் கேமரா இருக்கு, யார் ஏறுறாங்க யார் இறங்குறாங்கன்றத பார்க்கலாம். பட் எந்த ஃப்ளோரில் ஏறுறாங்க எந்த ஃப்ளோரில் இறங்குறாங்கன்றதை இந்த ஃபுட்டேஜை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. நல்ல அமைப்புடா டேய் அப்படின்னு இதை நினச்சி இன்ஸ் வெறியாக அந்த பக்கம் பால் அவரோட வீட்டுக்கு போகும்போது இந்த நாப்கின்ல தொடச்ச நாய்ப்பி மாதிரியே இருப்பானே கோஸ்ட்டு, அவன் பாலோட வீட்டுக்குள்ளே நிற்கிறான். பாலுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி பழக்க வழக்கம் இருக்கும் போல. ஸோ கோஸ்ட்டை பார்த்ததுமே டேய் நீ எப்படா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன, என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு பால் விசாரிக்க, ஏன்டா கேட்க மாட்டேன், 4 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எல்லாரும் ஒன்றா தான் போய் ஜுவல்லரி ஷாப்பில் ராபரி பண்ணோம். தெரியாதனமாக போலீஸில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்க. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எவனாச்சும் கவலைப்பட்டீங்களாடா அப்படின்னு கோஸ்ட் அவனோட மனக்குமரலை கொட்ட, டேய் கோஸ்ட்டு மென்டல் மாதிரி பேசாதடா, நீ திருடி மாட்டிக்கிட்ட, உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு வந்து நின்னா நாங்களும் மாட்டிக்க மாட்டோம். அப்போ திருடினதில் உனக்கு எவ்வளோ பங்கு பணம் வரணுமோ அந்த பணம் இன்னமும் கோடான் கிட்ட தான் இருக்குது. நான் அந்த பணத்தை உனக்கு வாங்கி தரேன். இப்போ நீ ஊரை பார்த்து கிளம்புன்னு பால் சொல்ல, ஹலோ நான் ஒன்றும் அப்போ திருடின பணத்தை கேட்கறதுக்காக வரல, அந்த பணமும் போச்சு. எனக்கு லில்லின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை இப்போ ஜாக் உசார் பண்ணிட்டான். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், போனால் போயிட்டு போகுது. இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நம்ம ஆளுங்களாம் எங்கே, நான் அவங்கள மீட் பண்ணியே ஆகணும்னு கோஸ்ட் பால் கிட்ட சொல்ல அடுத்த சீன்ல மீட்டிங்கும் நடக்குது. ஒரு பார்ல தான் மீட்டிங் நடக்குது. இந்த பார்ல லில்லின்னு ஒரு பொண்ணை பத்தி கோஸ்ட் சொன்னால அந்த பொண்ணும் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ஜாக்கோட கைவசத்துல இருக்கா. இதனாலேயே ஜாக்குக்கும் கோஸ்ட்டுக்கும் நடுவுல செட் ஆகவே மாட்டேங்குது. சகலப்பாடிங்க இல்லையா, ஒரு பொண்ணுக்கு சண்டை போட்டா இப்படிதான். ஜாக்கு கோஸ்ட் வந்ததுமே லில்லி நீ கீழே போ, எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு லில்லியை கீழே அனுப்பி விட்டுட்டு என்னப்பா நீ சொல்ல வர சொல்லுப்பான்னு கோஸ்ட் கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லை ஜி, உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கே தெரியும். ஜெயிலில் இருந்த 4 வருஷத்தில் என் கூட திருடினதை நீங்கள் தானே சொல்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. ஆனால் அதை நான் பண்ணலை. இதுலேருந்தே என்னோட விசுவாசம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட எதுக்காக வந்தேன்னா, நான் சொல்கிற வேலையை பண்ணால் நமக்கு 25லேருந்து 30 மில்லியன் காசு கிடைக்கும். அதுவும் 5 நாளைக்குள்ள அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த பிளானை நம்ம பண்ணணும்னு கோஸ்ட் ஒரு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட பூரா பேருக்கும் தூக்கி வாரி போடுறது. ஏண்டா நம்ம என்ன அப்பளமாடா சுட போகிறோம், 5 நாளைக்குள்ள பண்ணணும்னு அசால்ட்டா சொல்கிற. ஒரு திருட்டு பண்ணணும்னா அதுக்கு ரூட்டை பார்க்கணும், ஸ்கெட்சு போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. 5 நாளைக்குள்ளலாம் சாத்தியமே இல்லைன்னு கோடன் சொல்லவே, நீங்கள் ஏங்க ரூட்டுக்காக அலையிறீங்க, பணம் எந்த வழியில் வரப்போதோ அந்த ரூட் மேப் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க இதான் அந்த ரூட் மேப்பு. ஒரு ரஷ்யன் கேங்கு கிட்ட இருந்து இந்த மேப்பை வாங்கினேன். அவனுங்க இந்த பிளானை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. எதுக்குடா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. திருடுற பணத்தில் உங்களுக்கு கால்வாசி பணத்தை கொடுக்குறேன்னு கன்வின்ஸ் பண்ணி இந்த ரூட் மேப்பை வாங்கிட்டு வந்தேன். ரூட் உங்களுக்கு கிடச்சி போச்சு இல்லை, இனிமேல் வர பணத்தை எப்படி திருடலாம்ன்ற பிளானை மட்டும் போடுங்க. என்ன எதுன்னு உங்களுக்குள்ளே பேசிட்டு நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோஸ்ட் கிளம்புனதும் ஜாக்குன்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, அந்த ஆள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஏங்க கோஸ்ட்டை நம்ப வேணாங்க, இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுமே இவ்வளோ பெரிய வேலையை பண்ண பார்க்குறான். இவனெல்லாம் நம்புறது ஆற்றுல மணல் குதிரையை நம்பி இறங்குற கதை தான். எப்போ வேணும்னா நமக்கு என்ன வேணும்னு ஆகலாம். ஸோ இதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஜாக்கு சொல்ல, இருடா அவன் சொல்கிறது தப்பாக இருந்தால் அவனை போட்டுருவோம், சரியாக இருந்தால் நமக்கு அவ்வளோ பணம் கிடைக்குதுல்ல, ஸோ சிந்திச்சு பார்ப்போம்னு இந்த வேலையை பண்ணணும்னு முடிவெடுத்த மாதிரியே கோடன் அவரோட ஆளுங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் கோஸ்ட் சொன்னது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிற வேலையில் கோடனும் பாலும் இறங்குறாங்க. கோஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு பேங்க்ல இருந்து 2 வேன் கிளம்புது. ஒரு வேன் முழுக்க பணம், அதுக்கு பின்னால் வர வேன் முழுக்க பாதுகாப்புக்காக காட்ஸ். வேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில் போயிட்டு இருக்கு. இவங்க என்னைக்கு திருடணும்னு பிளான் போட்டிருக்காங்களோ
அந்த தேதியில வேன் இந்த ரூட்ல தான் போகுதுன்னு உள்ள இருக்க ஒரு ஆள் மூலியமா ரஷ்யன் கேங் இந்த ரூட் மேப்பை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கோஸ்ட் அதை வாங்கிட்டு வந்திருக்கான். ஆக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ கோஸ்ட் சொல்றது உண்மைதான்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இனிமேல் திருடுறதுக்கு உண்டான பிளானை போடணும். வேன் பப்ளிக்கான ரோட்ல போகுதுன்றதுனால நடு ரோட்ல வேனை நிறுத்தி கண்ணை காட்டிலாம் பணத்தை புடுங்க முடியாது. ஸோ வேன் போற ரூட்ல ரோட்டுக்கு அடியில பாம்பு வைக்கிற முயற்சியில ஜாக்கும் ஏஜேவும் இறங்க அந்த பக்கம் இன்ஸும் பிசியும் ஆரம்பத்தில் நம்ம ஆளுங்க போய் பேங்க்ல கொள்ளையடிச்சானுங்கல்ல, அப்போ லிப்ட்ல இவனுங்க வெடிக்க வச்ச பாம்போட பேரு C4. இந்த C4ன்ற பாம்புக்கு எவன் டீலரா இருக்கானோ அவனை நடு ரோட்ல மடக்கி இந்த 2 பேரும் அவனை மண்ண உளைச்சலுக்கு ஆளாக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவனால பொறுக்கவே முடியல. டேய் ஆப்ராக்கா டாப்ரா ஆம ஓடுங்களா, ஏன்டா என் உசுர் எடுக்கிறீங்க, எனக்கு முழு விஷயமெல்லாம் தெரியாதுடா, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன்டா, நான் எவனுக்கும் எந்த பாமையும் சப்ளை பண்ணல. பட் இந்த ரஷ்யன் கேங் இருக்கானுங்கல்ல, இவனுங்க C4 யார்கிட்ட இருந்தோ அதிகமான குவான்டிட்டியில வாங்கினதாகவும் அதை வச்சு பெரிய வேலை பண்ண போறதாகவும் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு டீலர் சொல்ல உடனே ரஷ்யன் கேங் இருக்க இடத்துல, அதாவது கோஸ்ட் போய் ஒரு கேங்கை மீட் பண்ணால அந்த இடம் கிடையாது இது, அதோட கிளைக்கழகம் இது. இந்த இடத்துக்கு வந்த இன்சும் அவரோட டீமும் அங்க ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை நடத்த உள்ள இருந்த எல்லா ரஷ்யன் ஆளுங்களும் காலி. அதுக்கப்புறம் அந்த இடத்த செக் பண்ணா பாதி எரிஞ்ச நிலமையில மேப் மாதிரி ஒன்று கிடைக்குது. அது எதோட மேப்ன்றது தெரியல. அதோட இந்த சிட்டியோட மேப்ல சில பல இடத்த மட்டும் ரவுண்டு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவனுங்க ஏன் பண்றானுங்க, எதுக்கு பண்றானுங்க அப்படின்னு இன்ஸ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க வேன் போற ரூட்ல ரோட்டுக்கு அடியில பாம்பு வைக்கலாம்னு போனாங்கல்ல, அலேக்கா கீழே டனல்ல நின்றுக்கிட்டு மேலே ரோட்ல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரில்லை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் கரெக்டாக போதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கோடன் ஏஜேவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கோடனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருடான்னு வெளியே போய் எட்டி பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்கிறது கோடனோட அக்கா. இவங்களுக்கு கொஞ்சம் மனநிலைமை சரியில்லை. ஸோ இவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலில் கோடன் விட்டுருந்தாரு. இப்போ பார்த்தா திடுதிப்புன்னு அக்காக்காரி வீட்டுக்கு வந்து நிற்கிறா. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு கடுப்பான கோடன் ஏஜேவை வெளியே அனுப்பிட்டு, அக்கா நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் தான்க்கா விட்டுருந்தேன், இன்னும் 2 வாரம் நீ அங்கே தானே தங்குற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் எதுக்குக்கா இங்கே வந்தேன்னு கேட்க, ஏண்டா டிங்கரிங் பண்ண திருவோடு அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சமாச்சும் உனக்கு சந்தோஷம் இருக்காடா, ஏன் வந்தேன்னு கேட்குற, சிச்சி நீ எல்லாம் ஒரு தம்பியா அப்படின்னு அக்காக்காரி பதில சொல்ல, சரி வந்து தொலைஞ்சிட்ட, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ என்னோட அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் நீ தங்க முடியாது, நான் சொல்கிற வரைக்கும் ஹோட்டலில் தங்கிடு, உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வழியாக அக்காவை கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு ஹோட்டலில் கோடன் அக்காவை தங்க வைக்க, இந்த பக்கம் இன்ஸ் ரஷ்யன் ஆளுங்களோட இடத்துல இருந்து சில பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாருல்ல, அது ஒவ்வொன்றத்தையும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோட்டோவில் கோஸ்ட் அவனுக்கு ஜெயிலில் போட்டிருந்த டேகை ரஷ்யன் கேங் லீடர் கிட்ட கொடுத்தான்ல, அந்த டேக் ஃபோட்டோவில் இருக்கிறத இன்ஸு பார்த்துடுறாரு. அதில் தான் கோஸ்டோட பேர் தெளிவாக எழுதிருக்கே. இவன் வேற ஆல்ரெடி திருட்டு கேஸில் மாட்டினவன். இவனோட டேக் ஏன் ரஷ்யன் ஆளுங்கள்ட்ட போச்சு, எங்கேயோ ஏதோ இடிக்குதுன்னு யோசிச்ச இன்ஸு ஆளுங்கள்ட்ட சொல்லி கோஸ்ட்டை ஃபாலோ பண்ண சொல்ல அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. ஏன்னா கோஸ்ட் பரோலில் தானே ரிலீஸ் ஆயிருக்கான். இப்படி ரிலீஸ் ஆனவங்க வாரம் ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு போய் பரோல் மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்காக கோஸ்ட் வந்திருக்கான். இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஆஃபீஸர் இன்ஸு கிட்ட சொல்ல, அந்நேரம் பார்த்து இன்ஸ் அவரோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதுமே ஸ்டேஷன் வாசலுக்கு வந்த இன்ஸு ஆஃபீஸர்கிட்ட எங்கடா அவன் அப்படின்னு கேட்டு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போகிற கோஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இன்ஸு தன்னந்தனிமையிலேயே பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கோஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஸ்டேஷன்லேருந்து டாக்ஸியில் ஏறின கோஸ்ட்டு நேராக ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க கோடானை மீட் பண்ண, இது பப்ளிக் பிளேஸ் தான். கோஸ்ட்டும் கோடானும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ஜெஸ்ஸி உட்காந்துருக்கான். நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தா அவங்க தூரத்துலேயே இருந்தாலும் சரி சும்மா ஒரு சிக்னலை காட்டுவோம்ல, அதே மாதிரி ஜெஸ்ஸியும் கோஸ்ட்டும் சிக்னல் காட்டிக்கிறத தூரத்தில் இருந்த இன்ஸு பார்த்துடுறாரு. கோஸ்ட்டும் கோடானும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜெஸ்ஸி பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறான். கோடான் பக்கத்தில் இருக்க காரில் போய் ஏறுறாரு. அந்த காரில் டிரைவர் சீட்டில் ஆல்ரெடி உக்காந்துருக்கிறது பால். இப்போ பாலும் கோடானும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கோஸ்ட் கோடானுக்கு கிச்சாங் கொடுத்த மாதிரி அவன் கோடான்கிட்ட வந்து பேசுறத இன்ஸு பார்த்துட்டாரா. ஸோ இது வரைக்கும் கோஸ்ட் மேலே இருந்த சந்தேகம் இன்ஸுக்கு கோடான் மேலே திரும்புது. கோடானும் பாலும் கார் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவனுங்களுக்கும் கோஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இவனுங்க அடுத்து என்ன பண்ண போகிறானுங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இவங்களோட காருக்கு பின்னால் இன்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, ஒரு கட்டத்தில் நமக்கு பின்னால் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றத பால் கண்டுபிடிச்சிடுறாரு. இதை பற்றி கோடான்கிட்ட சொன்னதும் சரி காரை ரைட் எடு லெஃப்ட் எடு அப்படின்னு மாறி மாறி காரை ஓட்ட இன்ஸும் இவங்களுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆஹா அவன் ஃபாலோ தாண்டா பண்ணுறான், ஓரங்கட்டுறா காரன்னு கோடன் சொல்ல, இவங்களோட கார் ஓரமாக நின்னதும் அந்த இடத்துல தான் கூட பொண்ணு இருந்ததுனால இன்ஸு காரை நிறுத்தாமல் நேராக போயிடுறாரு.
கார்ல இருந்த இன்ஸு அவரோட குட்டி பொண்ணுன்னு 2 பேரையுமே பால் பார்த்துடுறாப்புல. இந்த இடத்துல இவங்களை கண்டுக்காம போன இன்ஸு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் கோடானோட டீட்டெயில்ஸ் அவரோட போட்டோன்னு 2த்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் பேங்க்ல கொள்ளையடிச்சாங்கல்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்த்துட்டு இருக்க இன்ஸு கிட்ட வந்த பிசி என்னங்க பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஒன்றும் இல்லடா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பக்கத்தில் இருக்க கோடானோட போட்டோவையும் பாரேன். இந்த 4 திருடன்ல ஒரு திருடனோட ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கோ அதே தான் கோடானுக்கும் இருக்கு. அதோட கோஸ்ட் போய் கோடான் கிட்ட பேசுறப்போ அந்த இடத்துல இன்னொருத்தவனை நான் பார்த்தேன். அதாவது ஜெஸ்ஸியை பத்தி சொல்றாரு. அவன் கிளம்புறப்போ பாய் சொன்னான் பத்தியா ஒரு ஸ்லாங்ல, இதே மாதிரியான ரியாக்ஷன் தான் பேங்க்ல திருடிட்டு போன திருடன்ல ஒருத்தவன் கேமராவை கிராஸ் பண்றப்போ காட்டியிருப்பான். எனக்கு என்னமோ இவனுங்க தான் பேங்க்ல கொள்ளையடிச்சிருப்பானுங்களோன்னு சந்தேகமா இருக்குன்னு இன்ஸு சொல்ல, இது வெறும் யூகம் மட்டும்தானே, இது எப்படி கேட்டோன்னு நம்ப முடியும்? ஸோ இன்ஸு சொல்றத பிசி நம்ப மாட்டுறாரு. இருந்தாலும் இதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு வழி இருக்கு. பேங்க்ல திருட்டு நடந்த அன்னைக்கு பில்டிங்கோட லிஃப்ட்ல யார் ஏறினாங்க யார் இறங்கினாங்கன்ற வீடியோ ஃபுட்டேஜ் இவங்க கிட்ட இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கோடான் லிஃப்ட்டுக்குள்ள ஏறிட்டான் இவனும் இவனோட ஆளுங்களும் தான் திருநானுங்கன்றது கன்ஃபார்ம் அப்படின்ற முடிவெடுத்து இன்ஸும் பிசியும் கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து இன்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து வந்த ஆளுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு இன்ஸை கூட்டிட்டு போக அவங்க கூட போன இன்ஸுக்கு செம்ம பெரிய ட்விஸ்ட் ஆகிடுது. ஏன்னா ஆரம்பத்தில் லோக்கல் ட்ரக் டீலர்ஸை பிடிக்கிறதுக்காக இன்ஸும் பிசியும் ஒரு இடத்துக்கு போனாங்கல்ல, அதில் பிசியோட சில்லிமுக்கை உடச்சிட்டு ஒருத்தவன் தப்பிச்சு போனதா சொல்லியிருந்தோம்ல, ஆக்சுவலாக நடந்தது அது கிடையாது. பிசி தான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வேணும்னே அவனை தப்பிக்க வச்சுட்டு இன்ஸை நம்ப வைக்கிறதுக்காக இவனே கதவுல மோதி மூக்குல இருந்து ரத்தத்தை வர வச்சிருக்கான். இதை பக்கத்துல இருந்து எவனோ ஒருத்தவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நல்லா திபேத் நாட்டு திருஷ்டி பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு கடைசியில் என்னையே ஏமாத்திட்டியேடா அப்படின்னு பிசி நினச்சி இன்ஸு ஷாக் ஆக இந்த ஷாக்கோடையே திரும்பவும் வந்து பிசியை மீட் பண்ணுறப்போ வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருந்தான்ல பிசி, கோடான் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினதை பிசி கண்டுபிடிச்சிடுறான். ஸோ கோடானும் அவனோட ஆளுங்களும் தான் திருட்டு பண்ணாங்கன்றது இன்ஸுக்கு தெரியவே வந்தாலும் இவரோட நண்பனே இவருக்கு துரோகம் பண்ணிட்டதுனால மூஞ்ச கொஞ்சம் சோகமாக வச்சிருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்க முடியாமல் ஏன்டா இப்படி பண்ணன்னு பிசிக்கிட்டையும் கேட்டுடுறாரு. நான் என்னடா பண்ணுறது, உனக்கே தெரியும் என் பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுல்ல, அவனோட ஆப்ரேஷனுக்கு அவ்வளோ செலவு இருக்குடா, என்னோட சம்பளத்தை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அழுதுகிட்டே பிசி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க கொள்ளையடிக்கலாம்னு பிளானை போட்டாங்கல்ல, அந்த நாள் இன்னைக்கு தான் ட்ரக்கு வர சைடில் டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போகிற வர காரெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான் கோஸ்ட்டு. அப்படியே ரோட்டுக்கு கீழே டனல்ல பாலை தவிர மீதி 4 பேரும் ட்ரக்கு இவங்க மார்க் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாமை வெடிக்க வச்சு பணம் இருக்க ட்ரக்கை டனலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் பணம் இருக்க ட்ரக்கு வர மாதிரி தெரியலை. ஒருவேளை கோஸ்ட் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டானோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க கேப்பில் பணம் இருக்க ட்ரக்கு இவங்க இருக்க திசையில் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் ரெடியாக பக்கத்தில் ஒரு பில்டிங்கு மேலே நின்றுட்டு இருந்தப்போ இவங்க மார்க் பண்ண இடத்துக்கு ட்ரக் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக ட்ரக்கு அந்த இடத்துக்கு வரும்பொழுது ட்ரக்கு வந்துடுச்சுடா உங்களோட வேலையை பாருங்கடான்னு கோடான் கிட்ட சொல்ல கோடனும் அவர் கூட இருந்த 3 பேரும் பாமை வெடிக்க வைக்கிறாங்க. பட் அந்த டைம் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. கரெக்டாக அவங்க பாமை வெடிக்க வைக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு முட்டா தருதலை ட்ரக்குக்கு முன்னால் எடுத்துகிட்டு வந்து பைக்கை நிறுத்த இவங்க மார்க் பண்ண இடத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே ட்ரக்கு பிரேக் அடிச்சிருது. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி பாம்பு வெடிச்சதுனால ரோட்டில் ஏற்பட்ட ஓட்டையில் ட்ரக்கு விழலை. ட்ரக்கில் இருந்த பணத்துக்கு பாதுகாப்பாக வந்த செக்யூரிட்டிஸ் வேற கன் எடுத்து டனலில் இருக்க நம்ம ஆளுங்களை ஷூட் பண்ண வேற வழியே இல்லை, பேக் அடிச்சு தான் ஆகணும்னு கோடன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பால் காட்டினாரு பாருங்க ஒரு மாசு. மேலே இருந்த செக்யூரிட்டிஸை அடித்து போட்டுட்டு 2ஆவதாக இருந்த ட்ரக்கில் ஏறின பால் அந்த ட்ரக்கு மூலியமா ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்த ட்ரக்கை ஒரே முட்டா முட்டி பாம்பு அடிச்சதுனால ஏற்பட்டுச்சுல ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக டனலுக்குள்ளே தள்ளிடுறாரு. முதல்ல இருக்க ட்ரக்கில் தான் பணம் இருக்குது. ஸோ ட்ரக்கு உள்ளே விழுந்ததுக்கப்புறம் ட்ரக்கில் இருக்க பணத்தை டனலில் இருக்க ஆளுங்க எடுத்துட்டு இருக்க மேலே கன் ஃபயர் ரொம்ப அதிகமானதுனால பாலால் மேலே இருக்க முடியல. ஸோ அவர் 2ஆவது ட்ரக்கையும் டனலுக்குள்ளே விட்டுடுறாரு. ஒரு வழியாக போலீஸ் இங்கே வரத்துக்கு முன்னால் பூரா பணத்தையும் வழிச்சு நக்கிட்டு டனல்லையே நம்ம ஆளுங்க எஸ் ஆகி ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் பிரிஞ்சு போக அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்த இன்ஸும் பிசியும் ரஷ்யன் ஆளுங்களோட இடத்துக்கு இவங்க போகிறப்போ சிட்டியோட மேப்பில் சில இடத்துல மட்டும் அவனுங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறத இவங்க பார்த்தாங்கல்ல, அப்படி அவனுங்க மார்க் பண்ண ஒரு இடத்துல தான் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ரஷ்யன் ஆளுங்க போட்ட பிளான் தான் இது. ரஷ்யன் ஆளுங்களுக்கும் கோஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது.
கோஸ்ட் கோடான் கூட பேசியிருக்கான். ஸோ கோடானோட ஆளுங்க தான் இதையும் பண்ணியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட இன்ஸு எப்படியும் அவனுங்க பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருக்கணும், அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு கண்டுபிடிப்போம்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது ஐஸ்கிரீமை நக்கிக்கிட்டு நம்ம தப்பிச்சிட்டோன்ற குஷியில் ஜெஸ்ஸி அந்த பக்கமாக போயிட்டு இருக்காப்புல. கோஸ்ட்டும் கோடானும் பேசிகிட்டு இருந்த இடத்துல ஜெஸ்ஸி இருந்ததை தான் இன்ஸு பார்த்துட்டாரு. ஸோ இங்கே ஜெஸ்ஸியை பார்த்த இன்ஸு, டேய் 1/4 கிலோ கடப்பாக்கல்ல எங்கடா ஓடுற நில்லுடான்னு அவனுக்கு பின்னாலேயே துரத்துக்கிட்டு போக அவன் கையில் வச்சுருந்த பண மூட்டையை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு ஓடுறான் கடல் கடந்து ஓடுறான். இன்ஸும் விடுற மாதிரி தெரியல. கடைசியாக ஒரு கட்டத்தில் ஜெஸ்ஸி ஒரு பில்டிங்குள்ளே நுழைஞ்சிடுறான். இன்ஸும் பிசியும் பில்டிங்கில் தனித்தனியாக பிரிஞ்சு ஜெஸ்ஸி எங்கே இருக்கான்றது தேடிட்டு இருக்க லாஸ்ட்டாக பிசியோட கண்ணு முன்னால் ஜெஸ்ஸி வந்து நிற்கிறான். 2 பேருமே நேர் எதிரில் கண்ணை நீட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் இன்ஸ் நின்றுட்டு இருக்க இடத்துல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்குது. உடனே சவுண்டு கேட்ட இடத்துக்கு குடுகுடுன்னு இன்ஸ் ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல பிசி சாக கிடக்கிறாரு. ஜெஸ்ஸி பிசியை ஷூட் பண்ணிட்டான் போல. இந்த இடத்துக்கு வந்த இன்ஸு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுறாரு. எப்படியாவது பிசியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் எவ்வளோ மொக்குனாலும் நோ யூஸ். என்னோட ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதே இடத்துல பிசி இறந்து போக இந்த பக்கம் கோஸ்ட்டு காட்டினாம பாருங்க அவனோட நரி வேலையை. எந்த ரஷ்யன் கேங்கு கிட்ட இருந்து இவன் ரூட் மேப்பை வாங்கினானோ அந்த கேங்கோட லீடருக்கு கோஸ்ட் கால் பண்ண முதல்ல லீடர் தாம் தோம்னு குதிக்கிறாரு. ஏண்டா என்கிட்ட ரூட் மேப்பை வாங்கி எனக்கு ஸ்கெட்சு போட்டு தரதா தாண்டா சொன்னேன், இப்போ என்னடா உன்னோட ஆளுங்களை வச்சு இதை பண்ணி முடிச்சுட்ட, உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன்னு லீடர் மிரட்ட. ஜி ஏன் ஜி இவ்வளோ பொங்குறீங்க, திருட நினைச்ச பணம் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கு, உங்க ஆளுங்களோட ஹோட்டலுக்கு கிளம்பி வாங்க, ரூம் நம்பர் எதுன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கோஸ்ட் காலை கட் பண்ண அந்த பக்கம் பிசி இறந்து போயிட்டான் இல்லையா. அவன் இறக்கிறதுக்கு முன்னால அவன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சது இல்லை. ஸோ ஹையர் அஃபிஷியல் கிட்ட போன இன்ஸு பாவங்க அவன் செத்துட்டான், அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அவனுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டும் கிடைக்க விடாமல் பண்ணிட போறீங்க, அந்த வீடியோவை ஊற்றி மொழிவிட்டு ஒரு போலீஸ் இறந்துட்டா அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது எல்லாமே அவனோட ஃபேமிலிக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ் கிளம்பி போக ஹோட்டல் ரூமில் இருந்த கோஸ்ட்டை கூப்பிட்டு, ஏன்பா கோஸ்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னால் நீ ஒரு வேலை பண்ணல, அதுக்கு உனக்கு சேர வேண்டிய பணம் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, இந்தா அதுக்கு உண்டான ஏடிஎம் கார்டு இது, அப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டா ரஷ்யனுக்கு 1/4 பங்கு தரணும்னு சொன்னல அந்த 1/4 பங்கை புடின்னு கோடான் கோஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ரூம் கதவை யாரோ பயங்கர ஃபோர்ஸாக தட்டுறாங்க. எவன்டா அதுன்னு கையில் கண்ணோட எல்லாரும் போய் கதவை திறந்தா வெளியே பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கிறது ஜெஸ்ஸி. உள்ள வந்தவன் நான் ஒரு போலீஸை போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் அல்ல ஆயிடுது. ஏண்டா டேய் போலீஸை ஏண்டா போட்டு தள்ளின, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை வர வைக்கும் தெரியுமா, போச்சு பூரா பேரோட ஜோலியும் முடிஞ்சுன்னு எல்லாரும் கதற, அதுக்குன்னு ஜெஸ்ஸியை போட்டா தள்ள முடியும், தப்பு பண்ணிட்டான், அதுலேருந்து இனிமேல் எப்படி தப்பிக்கணுன்றதை தானே பார்க்க முடியும். முதல்ல பணத்தை சேஃப்டி பண்ணுவோன்னு ஒரு இடைத்தரகரை வர வச்ச கோடான் திருடின பணத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நைட்டு 7 மணிக்கு எங்களுக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டை ரெடி பண்ணு, பணத்தையும் அங்கே எடுத்துகிட்டு வந்துரு, நாங்கள் பணத்தோடு இங்கேருந்து எஸ் ஆகிடுறோம்னு இடைத்தரகரை அனுப்பி வச்ச கோடானும் பாலும் திரும்ப ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு இருக்க அதே சமயம் கோஸ்ட் ரஷ்யன் ஆளுங்களை வர சொன்னால அவனுங்களும் ஹோட்டலுக்கு வந்துடுறானுங்க. யாருக்கும் தெரியாம ரூம்ல இருந்த கோஸ்ட் பாத்ரூமுக்கு போய் ரஷ்யன் லீடருக்கு கால் பண்ணி நீங்க வர வேண்டிய ரூம் நம்பர் இதுதான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷவர் ஆன் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் வெளியே போனாங்கல்ல கோடானும் பாலும், இவங்க ரூமுக்குள்ள வந்து எங்கடா கோஸ்ட்னு விசாரிக்க கோஸ்ட் பாத்ரூமுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ பால் பாத்ரூம் கதவை போய் தட்டுறாரு. தம்பி நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆகி போச்சு, கதவை தொற அப்படின்னு கூப்பிட்டா உள்ள இருந்து ஒரு சவுண்டா கூட காணும். என்னடா இதுன்னு கதவை திறந்து பார்த்தா அது வரைக்கும் பாத்ரூமுக்குள்ள இருந்த கோஸ்டையும் காணும். ஆள் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பிச்சிட்டு இருக்கான். எதுக்காகடா இவன் தப்பிச்சான்னு எல்லாரும் யோசிக்கிற கேப்லயே ரூமுக்கு வெளியே இருந்து ஷார்ட் கன்னால ஒரு ஆள் உள்ள ஷூட் பண்ண அந்த புல்லட் நேரா ஏஜேவோட நெஞ்சிலேயே வந்து இறங்கிடுது. அதுக்கப்புறம் வெறித்தனமான ஒரு கன் ஃபைட்டு ரஷ்யன் ஆளுங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் நடுவில் நடக்க ஃபைட்டோட முடிவில் ஏஜே காலி, மீதி 4 பேரும் தப்பிச்சிடுறாங்க. இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருந்த ஒரு நண்பன் திடீர்னு போயிட்டான்றப்போ அது எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும். 4 பேரும் எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபீல் பண்ணி முடிக்க அடுத்து ஜாக்கும் ஜெஸ்ஸியும் இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. கோடானும் பாலும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் இந்த ஓமகுண்டத்தில் விழுந்த ஓனா இருக்கானே கோஸ்ட்டு, அவன் தான் ரஷ்யன் ஆளுங்களை இங்கே வர வச்சிருக்கான், அவனை விடக்கூடாது தலை அப்படின்னு பால் கோடான் கிட்ட சொல்ல அவன் கிடக்குறான்டா சில்ற பையன், அவனை எப்போ வேணும்னா போட்டுக்கலாம், முதல்ல நம்ம தப்பிக்கிற வழியை பார்ப்போம், நீ கரெக்டாக 7 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுன்னா அப்படின்னு கோடான் பால் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்க அந்த பக்கம் ஜாக்கும் ஜெஸ்ஸியும் அவங்களோட வீட்டுக்கு போனால் அங்கே அவங்களுக்கு ஒரு ஷாக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கு. இந்த கோஸ்ட்டுன்னு ஒரு படுபாவி பயப்புள்ள இருக்கு, அவனோட எக்ஸில் வர தானே இப்போ ஜாக் கரண்ட்டில் லவ் பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு
ஜாக்கோட கரண்ட் லவரான லில்லிய கோஸ்ட் போட்டு தள்ளிட்டு இருக்கான். இறந்து போன லில்லியோட டெட் பாடியை கையில் எடுத்த ஜாக், டேய் கோஸ்ட்டு, உன்னை எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா, உனக்கு ஏன் கையால தான்டா சாவு அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கோடானோட அட்ரஸை கண்டுபிடிச்சு கோடானோட வீட்டுக்கு போன இன்ஸ் இவருக்கு தேவைப்படுற எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்க. ஜாக் அண்ட் ஜெஸ்ஸி வீட்டுக்குள்ள அழுது புலம்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு வெளியே மொத்த போலீஸ் படையும் வந்து நிற்கிது. இந்த ஒரு வழியை விட்டால் தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ போலீஸை எதிர்த்து தான் இவங்க நின்னாகணும். அதனால் அண்ணன் தம்பி 2 பேரும் ஆளுக்கு கையில் ஒவ்வொரு கண்ணை எடுத்துக்கிட்டு போலீஸோட பேட்ரோல் காருக்கு பக்கத்தில் நெருங்க. குட்டி குசுமாலத்துக்கு கூட தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கையில் கண்ணோட போலீஸுக்கு பக்கத்தில் நெருங்கினா பாடக்கட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு. அதே தான் அங்கேயும் நடக்குது. கண்ணோட போலீஸ் நெருங்கின ஜாக்கையும் ஜெஸ்ஸியையும் போலீஸ் அதே இடத்துல போட்டு தள்ள, இந்த பக்கம் கோடான் அவரோட வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு. கதவை பார்க்கும் பொழுது லாக்கை யாரோ உடைச்சிட்டு உள்ளே போன மாதிரியே இருக்கு. ஸோ நமக்கு முன்னால் எவனோ வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், இனிமேல் வீட்டுக்குள்ளே போகிறது செட் ஆகாதுன்னு கோடன் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே யாரோ வந்திருக்காங்கன்னு இன்சு கதவை திறந்து பார்த்தா கதவுக்கு பின்னால் யாருமே இல்லை. சட்டுப்புட்டுன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம்னு கோடன் கார் பார்க்கிங்க்கு போக, அங்கே ஹோட்டலில் தங்க சொன்னார்ல அவரோட அக்காக்காரிய, அவங்க அங்கே உட்காந்து ஓரமாக அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் மனநிலைமை சரியில்லையே. ஸோ எங்கேயோ மிஸ் ஆகி கடைசியாக இங்கே வந்திருக்காங்க. சரிக்கா, ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல, என் கூடவே வான்னு கோடன் அக்காவை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போக, அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கார் கிளம்புறத இன்சு பார்த்துடுறாரு. ஸோ இன்சும் கோடானோட காருக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போக, அந்த டைம் பார்த்து கோடானுக்கு கால் பண்ண பால், தலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன், அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, என்னதான் கோஸ்ட் பக்கி ரஷ்யன் ஆளுங்களை வச்சு நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் அவன் பணத்துக்கு எப்படி அலைவான்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம திருடின பணத்தை இடைத்தரகர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். எங்கே நம்ம போகிறதுக்கு முன்னால் அவன் இடைத்தரகரை போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட போகிறான். நீங்கள் இடைத்தரகருக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பால் ஃபோனை கட் பண்ண, கோடானும் இடைத்தரகருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் கொல்லியில் போகிறவன் ஃபோனை சைலண்டில் வச்சுருந்ததுனால கோடான் கால் பண்ணதை பார்க்கல. கரெக்டாக பால் சொன்ன மாதிரியே இடைத்தரகர் பணத்தோட ப்ரைவேட் ஜெட்டில் ஏறினதும் ப்ரைவேட் ஜெட்டில் ஒளிஞ்சிருந்த கோஸ்ட்டு இடைத்தரகரை போட்டு தள்ளிட்டு பணத்தோட ப்ரைவேட் ஜெட்டை விட்டு இறங்கி வர, கெத்தா கையில் கண்ணோட கோடான் இங்கே வந்து நின்றுடுறாரு. ஏண்டா குறப்பிரசவத்தில் பிறந்த குட்டி டிராகனு, நீ ஏன் இவ்வளோ பண்ணுறனா, உனக்கு தொழில் சொல்லி கொடுத்த நான் எவ்வளோ பண்ணுவேன், தக்காளி உன்னை விட மாட்டேன்டான்னு கோடன் கோஸ்ட்டை மிரட்டிட்டு இருக்கும் பொழுது இன்சு கோடானுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருல்ல, அவரும் கையில் கண்ணோட இங்கே வந்து நிற்கிறாரு. 3 பேரோட கையிலையுமே கன் இருக்கு. 3 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்க, கோஸ்ட் ஷூட் பண்ண ஒரு புல்லட் கோடானோட வயிற்றுலேயே இறங்கிடுது. இதனால கோடான் தட்டு தடுமாறி கீழே விழ, இன்ஸோட கால்லையும் 2 புல்லட் இறங்கி போச்சு. ஸோ அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ கோஸ்ட் தான் ஜெயிச்சானா அப்படின்னு நம்ம யோசிச்சா இங்கே தான் தலைவனோட என்ட்ரி. கரெக்டாக கோஸ்ட் கோடானை போட்டு தள்ள போகிறப்போ கன்னோட வந்த பால் கோஸ்ட்டை போட்டு தள்ளிட்டு பக்கத்திலே படுத்திருக்காருல்ல இன்ஸு, அவருக்கு பக்கத்தில் போக, ஆல்ரெடி தான் இன்ஸ் அவரோட பொண்ணை வச்சுக்கிட்டே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ பால் பார்த்துருப்பாருல்ல இன்ஸையும் அவரோட குட்டி பொண்ணையும். ஓ, அது நீதானா, ஏண்டா எங்க பின்னால் வந்து தேவையில்லாமல் உசுர விட பார்க்குற, போடா போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைடான்னு இன்ஸுக்கு அட்வைஸை போட்டப்போ பணப்பெட்டியையும் அடிப்பட்ட கோடானையும் தூக்கி காரில் போட்டுக்கிட்டு இதே காரில் தான் கோடானோட அக்காவும் இருக்காங்க. தலை இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஆல் ஃபைன் தானன்னு பால் கோடான் கிட்ட கேட்க, போடா இனிமேல் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண ஒருத்தவன் பிறந்து தான் வரணும்னு கோடான் மாசா சொல்ல, அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, பாய்.